தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மூல பிருந்தாவனம் ஸ்ரீ விஜயீந்திர தீர்த்த சுவாமிகள் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜயீந்திர தீர்த்த சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் அமைந்துள்ளது. ஸ்ரீ விஜயீந்திரர் மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திரரின் குரு ஆவார். மூல பிருந்தாவனத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அங்குள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் உள்ளிட்ட சன்னதிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சிறப்பு அபிஷேகங்களும் பூஜையும் நடைபெற்றது. கும்பகோணம் ஸ்ரீ மும்மூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள அப்பன்குளம் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலின் வைகாசி மாத தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஏராளமானோர் அலகுகள் குத்தி தீக்குழி இறங்கி அம்மனை வழிபட்டனர். செம்பனார் கோயிலை அடுத்த கீழையூர் மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே செங்கழுநீர் குப்பம் அருள்மிகு காளியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள புதுகுளத்தில் கட்டப்பட்டுள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்ற நிலையில் நேற்று அதில் வைக்கப்பட்ட கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயில் கோபுர விமான கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.